ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீசனில் கிடைக்கிற மாங்காயும் அது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. தயிர் சாதம் கூட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். தோசை, சப்பாத்தி, பூரி, டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் கோமாங்கான்னு சொல்கிறேன். அந்த மூக்கு மாங்காய் எடுத்திருக்கேங்க. நான் மீடியம் சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். பழுத்த மாங்காயாக இல்லாமல் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு இதோட மேல் தோலில் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை கிரேட்டரில் வச்சு நல்லா பொடியாக துருவியும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்திருந்த மாங்காய் அளவுக்கு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடியில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்தோம்னா போதுங்க. நம்ம எடுத்துருக்கிற மாங்காயில் பாதி அளவுக்கு தேங்காய் எடுக்கணும். தேங்காயும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் துருவியும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மாங்காய் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன ஜார் எடுத்ததுன்னா 2 ஈடாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஜார் எடுத்திங்கன்னா ஒரே ஈடாக சேர்த்துக்கோங்க. அதில் பாதி மாங்காய் சேர்த்துட்டு அதே கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் இது கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருந்த மாங்காய்க்கு இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துனா நல்லா சுவையாக இருக்கும். உங்களுக்கு இஞ்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதுலேயே கூடுதலாக இன்னும் 4 பீசஸ் சேர்த்துக்கோங்க, நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் கொரன்னு அரைச்சி எடுக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நம்ம அரைக்கும் போது மாங்காயிலேருந்து தண்ணி விடும். அதனால் பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் அடிச்சு எடுக்கணும். 2லேருந்து 3 டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொரப்பாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்ததான் மிச்சம் இருக்கிற மாங்காயும் தேங்காயும் சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதையும் பல்ஸ் மோடில் 1க்கு 2ஆக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரப்பாக இருக்கட்டும். இந்த அளவு கொரப்பாக அரைச்சதுக்கப்புறமும் இதுவும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாங்காய் தேங்காய் விழுதோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேருங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் உங்கள் ருசிக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா விருப்பப்பட்டால் கருவேப்பிலை 2 இனுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சதுனால கருவேப்பிலை சேர்க்கலை. பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாங்காய் தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாங்காய் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும். ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் உங்களுக்கு அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கினது அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இது வதங்கிட்டுருக்க டைமில் இதுக்கு தேவையான பொடி வறுத்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனோ இல்லை இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியோ வச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். சீரகம் சேர்த்துனதுக்கப்புறமா காரத்துக்காக 2லேருந்து 3 வரமிளகாய் எடுத்து 2ஆக கிள்ளி சேர்த்துக்கிறேன். அதுவும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கடுகு நல்லா படபடன்னு பொரிஞ்சு சீரகமும் வெந்தயம் நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சீரகம் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு அதே மாதிரி கடுகும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணுங்க. கொரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மேலே ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நான் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். மாங்காயிலும் தேங்காயிலும் இருக்கிற அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்ல சுருளை வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி மாங்காய் தேங்காயோட பச்சை வாசனையும் போய் நல்ல வறுப்பட்ட மனம் வருது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடி முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் லோலேயே இருக்கட்டும். தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம அப்படியே பரட்டி எடுத்தாலே போதுமானதாக இருக்கும்.
ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த பொடி, இந்த உப்பு, இந்த மாங்காய் எல்லாம் நல்லா கலந்துரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த பொடி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கிளறி எடுத்துட்டு, ஃப்ளேம் வந்து லோல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுறலாங்க. அப்படி நல்லா பார்த்தீங்கன்னா, மாங்காய், தேங்காய் நல்லா வறுபட்ட மணம் வரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த நல்லா வறுபட்ட மணம் வர டைம்ல, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லமோ, இல்ல நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். நீங்க சேர்த்தீங்கன்னா, இனிப்பு, புளிப்பு, காரம்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கி வச்சீங்கன்னா, சுட சுட சாதத்தோட கொஞ்சமா இந்த பச்சடி போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் நல்ல காம்பினேஷனா இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமா இருக்குங்க. ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 நாளைக்கு வச்சுக்கினா கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில ஒரு 10 நாள் கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான, சுவையான மாங்காய் பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.